உலக நாடுகளில் யுத்தம் நடக்கும். வருஷம் எல்லா தேசம் ஏதாவது ஒரு தேசத்துல யுத்தம் நடக்கா இல்லையா? சும்மா அங்க ப்ரெடிக்ட் பண்ணி விடுறது. இந்த தீர்க்கதரிசி இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பாருங்க. பைபிள் என்ன போதிக்குது தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுது, இந்த தீர்க்க தரிசனத்தில் ஒருத்தன் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. இவங்க பாட்டுக்கு அங்க ப்ரெடிக்ஷன் தான், பாட்டுக்கு அடிச்சு விடுறது தான். எனக்கு இப்படி அடிச்சு விடுறவங்கள பார்த்தாலே நான் ஒன்றும் சொல்றது இல்லை, எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அவங்க ஏதோ சொல்றாங்க. நான் எதுக்கு சபைக்கு சொல்றேன்னா ஏமாறக்கூடாது. ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுவன் இருப்பான். புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீ தீர்க்கதரிசிகளை இனம் கண்டு கொள்ளணும், கள்ள தீர்க்கதரிசி இனம் கண்டு கொள்ளணும். கர்த்தர் அவங்களை அழிப்பார்னு காத்திருக்க கூடாது. உனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, உனக்குள்ள வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். யாரும் உன்னை போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? சொல்றது புரியுதா? நான் கடினமா பேசுறனோ? இல்ல, ஆமா, அப்படி பேச மாட்டேன். கவனமா இருக்கணும். நாம கர்த்தரை நம்பணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் ஊழியக்காரங்களே நம்புது பாருங்க. ஊழியக்காரனை பார்த்து அவர் வராரா, இவர் வராரா, அங்க போயிடலாமா? கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தரை பார்க்க போற கூட்டம் குறைஞ்சிருச்சு, ஊழியக்காரனை பார்க்குற கூட்டம் அதிகமாயிருச்சு. இல்ல, ஏதோ அவங்கள மிகைப்படுத்தி அப்படிலாம் இருக்கக்கூடாது. பெரிய தீர்க்கதரிசி யோவான் சொன்ன, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, உங்க கடமையை செஞ்சுட்டு அப்பிரயோஜனமான வேலைக்காரங்க கடமையை மாத்திரம் செஞ்சேன்னு சொல்லுங்க, கர்த்தரதுல மகிமை அடையட்டும். எலிசா ஒப்புக்கொள்ளுகிறார், எனக்கு அது மறைவார். எலிசா சொல்லி இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஆமாமா, எனக்கு தெரியும் இந்த பிள்ளை செத்து போன்னு தெரியும், நீ வந்தேன்னு தெரியும், நீ வருவேன்னு தெரியும், நான் உனக்காக தான் காத்திருந்தேன். இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா? தெரியாதது மாதிரியே பார்க்குறீங்களே. அந்த பாஸ்டர் சொன்னது அப்படியே நடந்துருச்சு, ஐ ஜாலி, அப்படி தானே இருக்கிறீங்க. ஆமென். இல்லைங்க, அந்த பாஸ்டர் சொன்னது நடந்துருச்சு, அவர் சொன்னது நடந்துருச்சு, இவர் பைபிள் சொல்லி இருக்கா? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அந்தி கிறிஸ்து வந்துட்டான், அந்தி கிறிஸ்து அங்கே உருவாகிட்டான், யூடியூப்ல செய்தி வருதா இல்லையா? எங்கே உருவாச்சு? அப்போ நீங்கள் எல்லாம் கைவிடப்பட்டுட்டீங்களா? நீங்கள் எல்லாம் உபத்திரவ காலத்தில் இருக்கிறீங்க. ஆமாம், முத்திரையை போட்டுட்டாங்களாமாம்பா. ஆமாம், இப்போ பாரு இஸ்ரவேல்ல நடக்கிறது என்ன தெரியுமா? பயங்கர யுத்தம். அது இதுதான் அடையாளம். இயேசுவுக்கு, சபைக்கு இயேசு வருவதற்கு அடையாளமே சொல்லப்படலை. ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாகும், அவ்வளவுதான். இப்ப கூட வரலாம். தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு, மரியாதை இருக்கிற நாம அப்படின்னு அப்பவே எதிர்பார்த்தாங்க. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு ஆமா ஆமான்னு தலையிட்ட பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க, அவங்க சொல்றது நல்லா இருக்கும். புது வருஷம் வந்துருச்சுன்னா அவர் என்ன சொன்னாரு, தேசத்துல என்ன நடக்கும்னு இவர் என்ன சொன்னாரு. நான் யாரையும் குறை கூறல, யாரையும் குறை பேசல, ஆனால் சபை விழிப்பா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாத்தையும் எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், இனி நடக்க வேண்டிய சம்பவங்களை குறித்து வெளிப்படுத்தினார். யார் தெரியுமா தீர்க்கதரிசி? கவனிங்க, தீர்க்கதரிசின்னா யாரு? பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தையை சொல்றவன் தீர்க்கதரிசி. ஆமேனே வராது. என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? என் தலையில கையை வச்சு என்ன நடக்குன்னு சொல்லுங்க. குறியா சொல்றீங்க, மந்திரவாதமா பண்றோம்? ஹலோ, வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை விட வலிமையானது ஒண்ணுமே கிடையாது. இந்த கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு இருக்கிற வலிமை வேற எதுக்கும் கிடையாது. தீர்க்க தரிசனங்களை தேடி எனக்கு ஒரு கூட்டம் போகுது. பிரெடிக்ஷன்ஸ், வசனத்தை தேடி போனோம். வார்த்தை பிரசங்கிக்கிறாரா அவரு? கர்த்தருடைய வசனத்தை சொல்றாரா? அங்கதான் சத்தியம் இருக்கிறது. அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடந்தா நமக்கு என்னங்க? இன்னைக்கு செத்தா அடுத்த நொடி பொழுது நான் கர்த்தரிடத்துல இருப்பேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாளைக்கு அது நடந்துருமா? இன்னைக்கு லைஃப் போச்சு. இல்ல, இருக்கக்கூடாது. எலிசா அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றாரு. ஓப்பனா சொல்றாரு, எனக்கு இது தெரியல, எனக்கு கர்த்தர் மறைச்சு வச்சுட்டாரு, எனக்கு
விளங்கல. அவ சொல்ற பாருங்க, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டுமென்று கேட்டதுண்டோ? நான் கேட்டனா? நீர் வந்தீரு, என் வீட்டில் தங்கினீரு, சாப்பிட்டீரு, ஊழியம் செஞ்சிரு. நான் என்னுடைய கடமையை செஞ்சேன். நான் உங்ககிட்ட ஏதாவது பலனை எதிர்பார்த்தேனா? நான் கேட்டனா? பிள்ளை வேணும்னு கேட்டனா? நான் அப்பவே சொன்னேன், எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் உமக்கு சொல்லவில்லையோ? அவளுடைய அந்த 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 வருத்தத்தின் வெளிப்பாடு சொல்றா, நான் கேட்கவே இல்லை. அப்படியே நான் இருந்திருந்தேன்னா இந்த கலக்கு இன்னைக்கு எனக்கு வந்திருக்காது. ரொம்ப நாள் தாண்டி பிறந்த குழந்தை நான் எவ்வளவு ஆசையா வளர்த்தேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஆண்டவர் கொடுத்துட்டு புடுங்கிறவர். எப்படிங்க? கொடுத்துட்டு புடுங்கிறவர். கர்த்தர் ஒரு சேடிஸ்ட் மாதிரியே நினைக்கிறது. சிலர்லாம் சொல்கிறேன், நான் கேட்டிருக்கணும், அவருக்கு நான் அழுறது பார்த்து அவருக்கு ஒரு ஆனந்த சந்தோஷம். ஆமாம், அவருக்கு வேறு வேலையே இல்லை பாருங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்களா, அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாராம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஹலோ, புரிந்து கொள்ளுங்கள் இயேசுவை. இயேசு நம்ம பிரச்சனையை பார்த்து சிரிக்கிறவர் அல்ல. பைபிள் சொல்லுது, இயேசு எந்த இடத்திலும் தனக்காக அழுததாக வேதம் பதிவு செய்யவில்லை. லாசருடைய வீட்டில் எல்லாரும் அழுத போது பைபிள் சொல்ல இயேசு கண்ணீர் விட்டார். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது உனக்காக கண்ணீர் வடிக்கிற தெய்வம் அவர். நாம நினைக்கிறோம், எனக்கு இந்த பிரச்சனையை தந்துட்டு அவர் சந்தோஷமா இருக்கிறார். பிரச்சனையின் நடுவில், பாடுகள் நடுவில், உபத்திரவத்தின் நடுவில் நான் நம்புறேன், சுனேமியாள் போராட்டத்தின் மத்தியில கர்மேல் பர்வதத்தை தேடி ஓடும் போது நான் கண்டிப்பா சொல்ல முடியும், அவளுக்கு கர்த்தர் கொடுத்த ஆறுதலும் தேறுதலும் கர்த்தரால் மாத்திரமே வந்திருக்க முடியும். அவர் சாதாரண தாயா இருந்தா யோசிச்சு பாருங்க. எந்த தாய்ங்க ஒரு பிள்ளை சத்து போச்சு ஓன்னு அழாம இருக்க முடியும்? அந்த திட நம்பிக்கையும் தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுத்தவர் என் தேவன் என்று நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். அவள் ஓடவில்லை, கர்த்தர் அவளை ஓட வைத்தார். நான் சொல்லுவேன், நீங்கள் சபைக்கு வரவில்லை, கர்த்தர் உங்களை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்மை நடத்துகிறவர் அவர். இந்த போராட்டத்தில் நம்மை தூண்டி எழுப்புகிறவர் அவர். எலிசா சூரை செடியின் கீழே படுத்து கிடந்த போது எலிசா தானே எழும்பி ஓட முடியல, கர்த்தர் போய் அவனை தட்டி எழுப்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன், சுனேமியால ஓட வச்சது கர்த்தர். அல்லேலூயா. அவ சொல்றா, அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லையா? 29வது வசனம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடி அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றாள். 30வது வசனம் இன்னும் பாருங்க. பிள்ளையின் தாயோ. இப்படி எலிசா தீர்க்கதரிசி சொன்ன உடனே கேயாசி போறாரு. உடனே இவ்வளவு என்ன பண்ணியிருக்கணும்? அவன் கூட போயிருக்கணும். பைபிள் சொல்லுது, பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுவதில்லை. நான் கேயாசிட்ட நீ என்ன சொல்லி அனுப்பினாலும் சரி, எனக்கு தெரியும் நீர் பரிசுத்தவான், கர்த்தருடைய வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. நான் கேயாசியை தேடி வரல, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற உம்மை தேடி வந்திருக்கிறேன். உம்மை தேடி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சுனேமியாள் நான் தான் பார்க்குறேன், அவ பேர் இங்கே பதிவு செய்யலை. சுனேமியாள் சொன்ன உடனே இது அவளுடைய பேருன்னு நினைச்சிடாதீங்க. ஊருக்காரி சுனேம் ஊரில் உள்ள கனம் பெற்ற ஸ்திரீ. அவ பேர் சொல்லப்படலை. ஆனால் வாழ்க்கை பாருங்களேன், ஒரு புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசியை விட ரொம்ப ரொம்ப வைராக்கியமான ஒரு ஸ்திரீ சொல்ல, நான் உம்மை விடுவதில்லை, கர்த்தரின் ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றால். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனாள். நான் சொல்லுவேன், நமக்கு ஆசீர்வாதம் வரும் வரையிலும் நீங்கள் கர்த்தரை விடாதிருங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், இயேசுவை பற்றி கொள்ளுங்க. நாம் பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க இவ எலிசாவை தானே பற்றி கொண்டிருந்தா, எலிசாவை தானே பிடிச்சா. இல்லைங்க, எலிசாவுக்குள்ள இருந்த தேவ வல்லமை அவளுக்கு தெரியும்.
இவர் ஒரு சாதாரண மனிதர் தான், ஆனால் இவருக்குள் தேவனுடைய வல்லமை இருக்கிறது, இவருக்குள் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஏன்னா அவரை குறித்து அவள் சொன்ன காரியத்தை நாம் படிப்போம்னா, அவள் தன் புருஷனை நோக்கி, இதே நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷராகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். யார் பரிசுத்தவான்? தேவன் எந்த மனுஷன் கூட இருக்கிறாரோ அவன்தான் பரிசுத்தவானா இருக்க முடியும். அவள் பிடிச்சது எலிசாவுடைய கால் அல்ல, விடமாட்டேன்னு சொன்னது எலிசாவ அல்ல, கர்த்தரை. எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தவர் சாக கொடுக்க மாட்டார், திரும்ப உயிரை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4:31. கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தில் வைத்தான். ஆனாலும் என்ன இல்லை? சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை பிழைக்கவில்லை என்று அவனுக்கு. பாருங்க, சூனேமியாள் கேயாசி கூட ஓடி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். பைபிள் படிக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் அது நடந்த சம்பவத்தை நினைப்பூட்டி பார்க்கணும். இப்போ எலிசா அனுப்பிட்டார் கேயாசியை. கேயாசி போன உடனே சூனேமியாலும் ஓடி போகிறாங்க. அங்கே போய் ஒன்றும் நடக்கல. திரும்ப என்ன நடந்திருக்கும்? திரும்பவும் இவங்க 2 பேரும் எங்கே வந்திருக்கணும்? திரும்ப எலிசாவிடத்தில் வந்திருக்கணும். ஆனா கிளவரா சூனேம் அந்த பெண் என்ன பண்ணுனாங்கன்னா, எலிசாவை விடாததுனால கேயாசி முன்ன புறப்பட்டு சென்றாலும் எலிசாவும் இவளும் பின்னாக புறப்பட்டு செல்லுகிறார்கள். சும்மா வீட்டில் போய் திரும்பி வெளியே வரும்போது இவங்க 2 பேரும் வராங்க. சொல்றாரு, ஒன்றும் நடக்கல. ஆனால் கேயாசி கூட அவ வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? திரும்ப 7 மைல் தூரம் போயிட்டு ஒன்றும் நடக்கல. அவளுக்கு தெரியும், மனுஷனால ஒன்றும் முடியாது, மனுஷனால ஒன்றும் சம்பவிக்காது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் மறுபடியும் ஜீவனை தரணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரால் மாத்திரம்தான் நமக்கு ஜீவனை தர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இது அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். கிட்ட போய் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அவன் மட்டும்தான் உள்ள இருக்கிறான். செத்த சடலம் உள்ள கிடக்கு. கிட்ட போய் தன் பிள்ளையின் வாய்